அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. திடீர்னு இறந்து போன அல்லது மருத்துவ காரணங்களால் வேலை செய்யக்கூடிய உடல் தகுதியை இழந்த அல்லது காணாமல் போன ஒரு அரசு ஊழியருடைய குடும்பம் வறுமை நிலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அவங்களுடைய வாரிசுகள் ஆதரவில்லாமல் அனாதையாக ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், அந்த வாரிசுகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம அரசாங்கம் அந்த அரசு ஊழியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த தகுதியான வாரிசு ஒருத்தருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கி வர்றாங்க. இப்படி அவங்களில் யாராவது ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கும்போது அதை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு எழுதி கொடுக்கணும், அதில் போட்டி போடக்கூடாது. இப்படி கருணை பணி வழங்குறதுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருந்த பழைய விதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து புதுசாக ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் இருந்து கடந்த 2023 வருஷத்தில் வெளியிட்டிருக்காங்க. இனிமே தமிழ்நாட்டு அரசாங்கத்தைச் சேர்ந்த எந்த அரசு துறையாக இருந்தாலும் சரி, இந்த அரசாணையில் சொல்லியிருக்கிற விதிகளின்படி தான் இனிமே கருணை பணியை வழங்குவாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையிலிருந்து கடந்த 2023 வருஷத்தில் வெளியிட்டு இருக்கிற 33 என்ற எண் கொண்ட இந்த அரசாணையை கடந்த 8/3/2023 வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணையில் சொல்லியிருக்கிற முக்கியமான சங்கதிகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கருணை பணி யார் யாருக்கெல்லாம் வழங்குவாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பணியில் இருந்தப்ப இறந்து போன அரசு ஊழியர்களுடைய வாரிசுகளுக்கு கருணை பணி வழங்கப்படும். ஒருவேளை அந்த அரசு ஊழியர் ஏதோ ஒரு காரணத்தால் துறை ரீதியாக தண்டிக்கப்பட்டு பணியிடை நீக்கத்தில் இருந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய வாரிசுகளுக்கு அந்த கருணை பணி வழங்கப்படும். வேலையில் இருந்து ரிட்டையர்டு ஆகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கிறப்போ மருத்துவ காரணங்களால் வேலை செய்ய முடியாத தகுதியை இழந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை பணி வழங்கப்படும். தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் இந்திய சாட்சிய சட்டம் 1872 பிரிவு 107 அல்லது 108 கீழ் பணி ஓய்வு பெறும் தேதிக்கு முந்தைய ஒரு தேதியிலிருந்து இறந்தவராக அறிவிக்கப்பட்ட காணாமல் போன அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை பணி வழங்கப்படும். கருணை பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடைய வாரிசு என்பவர் யார்? சட்டப்படி அந்த அரசு ஊழியரை திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை துணை கருணை பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை இருந்தால் மற்ற வாழ்க்கை துணைகளால் அளிக்கப்படுற தடையில்லா சான்று பெற்ற ஒருவர் கருணை பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இறந்து போன அல்லது மருத்துவ காரணங்களால் பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியருடைய மகன் அல்லது மகன், இவர்கள் தத்தெடுக்கப்பட்ட மகனாகவோ அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகளாகவோ இருக்கலாம். வாழ்க்கை துணையை ஏற்கனவே இறந்து போன அல்லது மருத்துவ காரணங்களால் பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் பெற்றோர் கருணை பணிக்கு விண்ணப்பிக்கலாம். கருணை பணி பெறுவதற்கான வாரிசுகள் குழந்தை பருவத்தினராக இருந்தால் இறந்து போன அல்லது மருத்துவ காரணங்களால் பணி ஓய்வு பெற்ற அல்லது மணமாகாத அரசு ஊழியரின் அல்லது வாழ்க்கை துணையை ஏற்கனவே இழந்த அரசு ஊழியரின் சகோதரர் அல்லது சகோதரி கருணை பணிக்கு விண்ணப்பிக்கலாம். கருணை பணிக்கு விண்ணப்பிக்கும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கணுங்கிறத பார்ப்போம். வறுமை நிலையில் அவரது குடும்பம் இருக்க வேணும். அதாவது அந்த குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் மொத்தம் 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தைச் சேர்ந்த வேறு யாராவது அரசு பணியில் அல்லது முறையான தனியார் பணியிலோ இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவர் இராணுவ பணியில் இருக்கிறது அந்த கருணை பணியோட தகுதிக்கு இடையூறு ஏற்படுத்தாது.
அதே மாதிரி இந்த அரசு ஊழியருடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் செய்யாமல் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தனியாக வாழ்ந்து வந்தால் அது கருணை பணியின் தகுதிக்கு இடையூறை ஏற்படுத்தாது. அரசு ஊழியர் இறந்து போன நாளில் இருந்து அல்லது மருத்துவ காரணங்களால் பணி ஓய்வு பெற்ற நாளில் இருந்து அல்லது தகுதியுள்ள நீதிமன்றம் காணாமல் போன அவர் இறந்திருக்கலாம் என்று சான்றிதழ் தந்த நாளில் இருந்து 3 வருஷத்துக்குள்ள இந்த கருணை பணிக்கு அவருடைய வாரிசுகள் விண்ணப்பித்திருக்க வேணும். இறந்து போன அரசு பணியாளரின் வாழ்க்கை துணை கருணை பணிக்கு விண்ணப்பித்த பிறகு மறுமணம் செய்யறதுக்கு தடை இல்லை. கருணை பணிக்கு விண்ணப்பிக்கும் வாரிசுகளின் வயது 40க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. கருணை பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர் அரசு ஊழியரின் பெற்றோராக இருந்தால் 50 வயதுக்கு அதிகமாக அவங்களுக்கு இருக்கக்கூடாது. கருணை பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர் விண்ணப்பிக்கும் நாளில் அவர் விண்ணப்பிக்கும் பணிக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியை தமிழில் பெற்றிருக்க வேண்டும். இறந்து போன அரசு ஊழியரின் சகோதரன் அல்லது சகோதரி கருணை பணி பெறும் சூழ்நிலை இருந்தால் அவங்க அந்த அரசு ஊழியரது குழந்தையையும் பெற்றோரையும் பேணி காக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் போக மேலும் பல நிபந்தனைகள் இந்த அரசாணையில் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான நிபந்தனைகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விண்ணப்ப படிவத்தையும் இணைப்பு சான்றிதழ்களையும் இணைச்சி இருக்காங்க. இந்த அரசாணையை நீங்கள் எளிதாக படித்து புரிந்து கொள்ள தமிழ் மொழியில் தான் இருக்குது. இந்த அரசாணையை டவுன்லோடு செய்யும் லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.